வன்னிய சமூகம் என்பது வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மிகப்பெரிய பிற்படுத்தப்பட்ட சமூகம். ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட 13% வன்னியர்கள் தமிழ்நாட்டில் வசிக்கிறாங்க. பட்டியல் சமூகத்துக்கு அடுத்தபடியாக உள்ள மிகப்பெரிய சமூகம் அப்படின்னா வன்னியர் சமூகம் தான். இப்போ அன்புமணி அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில அந்த பாமக கட்சியினுடைய நிர்வாக பொறுப்பு எல்லாத்தையுமே ஏத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுல இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்னு பாக்குறீங்க? நிச்சயமாக ஸ்பிரிட் தான். கட்சி வந்து இன்றைக்கு வந்து ஒரு பிளவு தான். ராமதாஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டாரு. இனிமேல் வந்து கண்டிப்பாக மூத்த தலைவர்கள் யாரும் வந்து அன்புமணி பக்கம் போக போறது கிடையாது. பட் கட்சியோட கட்டமைப்பு அவர்கிட்ட தான் இருக்குது. கட்சி எல்லாம் சேர்ந்து என்ன முடிவு பண்றாங்கன்னா, ராமதாஸ் தான் கட்சியை பார்த்து கொள்ள வேண்டும், அன்புமணி மக்கள்கிட்ட போய் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி கட்சியில முடிவு செய்யப்படுது. எல்லா கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளும் சேர்ந்து முடிவு செய்யறாங்க. ஆனா அன்புமணி தன்னை வந்து சிறை வைத்தார், தன்னை வந்து வீட்டுக்குள்ள வந்து வைத்து கதவை பூட்டி யாருமே தன்னை சந்திக்க கூடாத வகையில அன்புமணி செஞ்சிட்டாரு. தேவேந்திர குல வேளாளர் சமூகம் அவங்களோட வந்து பசுபதி பாண்டியன், ஜான் பாண்டியன் இவர்களை கட்சியில வந்து இணைத்து ஒரு பொது கட்சியாக முன்னிறுத்துவதற்காக ராமதாஸ் உழைத்து இஸ்லாமியர்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக பழனி பாபாவினுடைய ஆதரவை பெற்று பழனி பாபாவின் மிக நெருங்கிய நண்பராக ராமதாஸ் இருக்கிறாரு. அவர் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து மார்க்சிய கொள்கைகளை பேசக்கூடியவராக, அம்பேத்கரிய கொள்கைகளை பேசக்கூடியவராக தான் ராமதாஸ் இருந்தார். அன்புமணி ராமதாஸும் அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்களும் ராமதாஸினுடைய காலை பிடித்து கதறி அழுது பிஜேபி கூட தான் போய் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கதறி அழுதாங்க அப்படின்னு சொல்லி அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு சமுதாயம், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு வலிமை மிக்க ஒரு சமுதாயம். கரெக்டான முறையில் அரசியல் காய் நகர்த்தல்களை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு சக்தியாக தமிழ்நாட்டில் வந்திருக்க முடியும். பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அபாயமான கட்டத்தில் இருக்குது, அபாயமான ஒரு இடத்துல அன்புமணி அவர்கள் போய் பிஜேபி ஒரு கூட்டணி சேர்ந்து அந்த கட்சியை வந்து அழித்து விட்டார், ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாரு அப்படிங்கறத அவருடைய தந்தையை வந்து இன்னைக்கு சொன்னதை நம்ம பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளுக்குமே இது ஒரு பாடம். ஏன்னா பிஜேபி அப்படிங்கிற கட்சி வந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புறக்கணிக்கப்பட்ட கட்சியாக இருக்கு. அவர்கள் மத்தியில் அவங்களுக்கு செல்வாக்கை பயன்படுத்தி இங்க உள்ள கட்சிகளை மிரட்டி காய்களை நகர்த்தி தங்கள் காரியங்களை சாதிச்சுக்கிறாங்க. பட் அதனால யார் பாதிக்கப்படுறான்னா இங்க உள்ள கட்சிகள் தான். இந்த வயசுலயாவது அவர் வந்து எல்லா உரிமைகளையும் போட்டு உடைச்சிருக்கிறாரு. இதனால வந்து நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் ஆயிருமோ, தன்னுடைய மகனை பத்தி பேசுறதுனால ஏதாவது ஆயிருமோ, அதெல்லாம் தூக்கி வீசிட்டு அந்த சமூகத்துக்காகவும் அந்த கட்சியை நம்பி இருக்கக்கூடியவர்களுக்காகவும் வெளிப்படையாக அவர் பேசியிருக்கிறார். கண்டிப்பா அவரை பாராட்டி ஆகணும். நம்ம சினிமாவில் நெப்போ கிட்ஸ்னு ஒரு விஷயத்தை கேள்விப்படுவோம் அடிக்கடி. அதாவது பெரிய மனிதர்களுடைய குழந்தைகள், அவங்களுக்கு எந்த வழியும் வருத்தமும் எதுவுமே இருக்காது, எதுவுமே தெரியாது, அவங்க ஒரு தனி உலகத்தில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருவர் தான் அன்புமணி ராமதாஸ். ராமதாஸ் ஒரு சொல்றார், 35 வயசுல நான் அவரை கேபினெட் அமைச்சராக்கினேன் அப்படின்னு சொன்னார். கேபினெட் அமைச்சர் பதவி இவருக்கு எந்த விதமான உழைப்பும் இல்லாமல் கிடைச்சிருக்கு. அவருடைய தந்தை அதற்காக எவ்வளவு உழைச்சிருப்பார், எவ்வளவு தூரம் கட்சிக்காக எவ்வளவு தூரம் பாடுபட்டு இருப்பார். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பதவி கொடுக்கும்போது அதில் போய் வந்து முறைகேடு செஞ்சு அந்த பணத்தை வச்சு நீங்கள் இப்போ என்ன செய்ய முடியும்? Q7 நேயர்களுக்கு வணக்கம். நான் RJ பரணி. ஊடகவியலாளர் முகமது இஸ்மாயில் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாரு அப்படிங்கிறத பற்றி விரிவாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போயிடலாம். வணக்கம் சார். வணக்கம் பரணி. சார், பாமக நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் வந்து கண்ணீர் மருக ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. ஸோ அந்த உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்கும் போல. ஸோ இந்த கட்சி தொடங்குனதனுடைய நோக்கம், கொள்கை என்னவா இருக்கும் சார்? பாட்டாளி மக்கள் கட்சி என்பது வந்து வன்னிய சமூக மக்களுக்காகத்தான் ஆரம்பத்தில் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. வன்னிய சமூகம் என்பது வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மிகப்பெரிய பிற்படுத்தப்பட்ட சமூகம். ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட 13% வன்னியர்கள் தமிழ்நாட்டில் வசிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல். பட்டியல் சமூகத்துக்கு அடுத்தபடியாக உள்ள மிகப்பெரிய சமூகம் அப்படின்னா வன்னியர் சமூகம் தான். பட்டியல் சமூகத்துல கூட வந்து 3 பெரிய பிரிவுகள் இருக்கிறாங்க. பட் வன்னியர்கள் அப்படின்னு நம்ம தனி ஒரு பிரிவாக எடுக்கும்போது ஒரு மிகப்பெரிய சமூகமாக இருக்கிறாங்க. குறிப்பாக வட தமிழ்நாட்டில் வந்து செழித்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்போ இந்த சமூக மக்களுக்கு வந்து ஒரு அரசியல் கட்சியாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்படுது. பட் அதற்கு முன்பு வன்னியர்களுடைய அரசியல் நிலைப்பாடு எப்படி இருந்தது அப்படின்னா, அதற்கு முன்புமே வன்னியர்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழலை விட அப்போ வந்து ரொம்ப ஒரு டாமினேட்டடான அரசியல்ல வந்து ஒரு டாமினேட் பண்ணக்கூடியவங்களா தான் வன்னியர்கள் இருந்தாங்க. வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து
பொருளாதாரத்தில் அதே போல் கல்வி வேலை வாய்ப்பில் பின்தங்கிய நிலையில் தான் தொடர்ந்து அவங்க வந்து இருந்துட்டு வராங்க. மக்கள் தொகையில் பெரிய ஒரு எண்ணிக்கையில் இருந்தாலும் கூட அவர்களுக்கான வந்து அந்த முறையான சலுகைகள் உரிமைகள்லாம் கிடைக்குதான்னு பார்த்தா கிடைக்கல. இப்போது வரைக்கும் அவர்கள் அதற்காக போராடி கொண்டு தான் இருக்கிறாங்க. பட் இதற்கு முன்பு என்ன சூழல் இருந்தது? பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்படுவதற்கு முன்பு வன்னியர்களுடைய நிலை எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இவர்கள் வந்து 1957 வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்காக வேண்டி ஒரு பெரிய அரசியல் கட்சி தொடங்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை வந்து நடத்துறாங்க. அப்படி நடத்தும் போது எல்லா வன்னிய அமைப்புகளும் சேர்ந்து நடத்துறாங்க. அப்படி நடத்தும் போது அவங்க வந்து ஒரு அரசியல் கட்சியை நம்ம தொடங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு செய்யறாங்க. அந்த முடிவுல வந்து பார்க்கும்போது 2 தலைவர்கள் இருக்கிறாங்க. வட ஆற்காடு மாவட்டம், தென் ஆற்காடு மாவட்டம் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து இருந்தது. இதுல வந்து வட ஆற்காடு மாவட்டத்தை சேர்ந்த வன்னியர்கள் ஒரு பிரிவாகவும், தென்னார்காட்டை சேர்ந்த வன்னியர்கள் ஒரு பிரிவாகவும் அந்த கூட்டத்திலேயே அவங்க வந்து பிளவுபட்டு அவங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது பதிலாக 2 அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா ராமசாமி ராமசாமி படையாட்சியார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் தலைமையிலான ஒரு கட்சி, உழைப்பாளர் கட்சிங்கிற பேர், தமிழ்நாடு டைலர்ஸ் பார்ட்டி அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு வன்னிய தலைவராக இருந்த மாணிக்கவேலு நாயக்கர் அப்படிங்கிறது அவர் வந்து காமன்வெல்த் பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி வந்து ஆரம்பிக்கிறார். அப்ப இந்த 1957 தேர்தலில் இந்த 2 கட்சிகளுமே சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறாங்க திமுகவினுடைய ஆதரவோடு. திமுகவுக்கும் அதுதான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். திமுக வந்து அந்த எலெக்ஷன்ல வந்து சுயேட்சையாக போட்டிடுறாங்க, வேட்பாளர்களை சுயேட்சையாக நிறுத்துறாங்க. இந்த தேர்தலில் வந்து 2 கட்சிகளுமே கணிசமான இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க. குறிப்பாக அந்த உழைப்பாளர் கட்சி அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 19 எம்எல்ஏக்கள் கிட்ட வந்து ஜெயிக்கிறாங்க. அதே போல அடுத்த நடந்த எம்பி எலெக்ஷன்ல ஒரு 4 எம்பிக்கள் கிட்ட ஜெயிக்கிறாங்க. அதே போல இந்த காமன்வெல்த் பார்ட்டி அவங்களுமே ஆரம்ப கட்ட அந்த தேர்தலில் எம்எல்ஏ எலெக்ஷன்லையுமே ஒரு கணிசமான இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க. அதே போல அடுத்து வந்த எம்பி எலெக்ஷன்லையும் ஜெயிக்கிறாங்க. அப்ப வன்னியர் சமூகத்திற்கான அந்த ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது அப்போதே உறுதிப்படுத்தப்பட்டது. பட் அதற்கு பிறகு அந்த கட்சிகள் வந்து அதற்கு பிறகு கூட்டணி மாறி மாறி வச்ச தலைவர்கள் வந்து காங்கிரஸ்ல போய் சேர்றது, திரும்பி காங்கிரஸ்ல இருந்து விலகி வந்து தனியாக நின்னது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கட்சிகள் எல்லாம் வந்து நீர்த்து போய் ஒரு எண்டில் வந்து என்ன ஆகுதுன்னா மீண்டும் அந்த கட்சிகள்லாம் பலவீனமற்று போயிட்டாங்க. மீண்டும் வன்னியர்களுக்கு வந்து ஒரு வன்னியர்களுக்கு ஒற்றுமை வேண்டும் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு கூட்டம் நடத்தப்படும் போது எல்லா வன்னிய இயக்கங்கள் எல்லாம் சேர்த்து வன்னியர் சங்கம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதனுடைய தலைவராகத்தான் ராமதாஸ் வந்து நியமிக்கப்படுறாரு. அதனை தொடர்ந்து தான் அவங்க வந்து இடஒதுக்கீடுக்காக வேண்டி ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துறாங்க. ஏன்னா வன்னியர் சமூகம் மிகப்பெரிய அளவில் பறந்து விரிஞ்சு இருக்கிறாங்க வட தமிழ்நாட்டில். பட் கல்வி வேலைவாய்ப்பில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. அப்போ வந்து அவர்களுக்கான இடஒதுக்கீடு தேவை அப்படின்னு அதை முன்னிறுத்தி தான் ஒரு பெரிய போராட்டத்தை வட தமிழ்நாட்டில் நடத்துறாங்க. அந்த போராட்டம் இந்தியா முழுவதும் பேசப்பட்டது. அது மிகப்பெரிய வன்முறையில் போய் அந்த போராட்டம் முடிஞ்சதை நம்ம பார்க்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1500 மரங்களை வந்து வெட்டி போடுறாங்க, போக்குவரத்து ஸ்தம்பிக்குது, துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு பலர் வந்து பலியாகிறாங்க. இதனை தொடர்ந்து தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி உருவாகுது. அதை வந்து ராமதாஸ் வந்து அவர் தான் நிறுவனராக இருந்து அந்த கட்சியை வந்து உருவாக்குறாரு. ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கட்சி வந்து வன்னியர் கட்சியாக உருவானாலும் கூட நம்ம எல்லா ஒடுக்கப்பட்ட மக்களையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் முடிவு செய்கிறாரு. அதாவது குறிப்பாக வட தமிழ்நாட்டில் கூடிய ஆதி திராவிட மக்கள் அவங்கள வந்து இது பண்ணுறதுக்கு கவர் பண்ணுறதுக்காக அவர்கள் மத்தியிலும் ராமதாஸ் வேலை செய்கிறார். ஆரம்பத்தில் திருமாவளவன் அவர்கள் கூடலாம் ராமதாஸ் வந்து அரசியல் பணியாற்றுறார். அதனைத் தொடர்ந்து வந்து நம்ம தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமூகம் அவங்களோட வந்து இணங்கி பசுபதி பாண்டியன், ஜான் பாண்டியன் இவர்களை கட்சியில வந்து இணைச்சு அந்த கட்சி வந்து ஒரு பொது கட்சியாக முன்னிறுத்துவதற்காக ராமதாஸ் வந்து உழைக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தா இஸ்லாமியர்களை கவரணும் அப்படிங்கிறதுக்காக பழனி பாபாவினுடைய ஆதரவை பெற்று பழனி பாபாவின் மிக நெருங்கிய நண்பராக ராமதாஸ் இருக்கிறாரு. அவர் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து மார்க்சிய கொள்கைகளை பேசக்கூடியவராக, அம்பேத்கரிய கொள்கைகளை பேசக்கூடியவராக தான் ராமதாஸ் இருந்தார். அவர் கூட இன்றைய பேட்டியோடு சொல்லியிருக்கிட்ட பல்லாயிரக்கணக்கான கிராமங்களுக்கு வந்து நான் வந்து போய் இந்த கட்சியை வளர்த்தேன் அப்படிங்கிற மிக கடுமையான உழைப்பை செலுத்தி தான் ராமதாஸ் வந்து அந்த பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற அந்த கட்சியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அதனை தொடர்ந்து திமுக அதிமுக அப்படின்னு சொல்லி கூட்டணி மாறி மாறி வந்ததை நம்ம பார்க்க முடியுது. இன்றைக்கு வந்து அப்பாவுக்கும் பையனுக்குமான அந்த ஒரு மோதலாக இது வந்து இன்றைக்கு வந்து அது வந்து முற்று பெற்றிருக்குது. நிச்சயமாக இது வந்து அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினர் மத்தியிலும் அந்த வன்னியர் சமூகத்தினர் மத்தியிலும் ஒரு பெரிய பேசுபொருளாக இது வந்து மாறி இருக்கு. ஓகே சார், அப்போ இவங்களுக்குள்ளேயே தந்தை மகனுக்குள்ளேயே ஒரு கட்சிக்காக ஒரு சின்ன ஒரு மோதல் வந்திருக்கிறப்போ இவங்க எப்படி மக்களுக்கு வந்து ஒருவேளை பதவிக்கு வந்தாங்கன்னா மக்களுக்காக எப்படி சார் நல்லது செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த பிரச்சனைக்கு போது என்ன காரணம்னு நம்ம பார்க்கும்போது ராமதாஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு
மிக நீண்ட ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறார். ம். அவர் முதல்ல ராமதாஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, ம். நானோ அல்லது என்னோட குடும்பத்தைச் சேர்ந்தவர்களோ அரசியலுக்கு ஒருபோதும் வரமாட்டோம் ம். அப்படின்னு சொல்லி சொன்னார். அரசியல் பதவிகளுக்கு வரமாட்டோம். என்னுடைய கால் செருப்பு கூட வந்து பாராளுமன்றத்துக்கோ சட்டமன்றத்துக்கோ போகாது அப்படின்னு சொல்லி சொன்னவர். ஒருவேளை நான் அப்படி வந்து செஞ்சேன்னா என்னை கட்டி வச்சு அடிங்க அப்படின்னு தான் சொன்னார். அதற்கு பிறகு அவருடைய பையன் வந்து அரசியலுக்கு வரும்போது அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கான அந்த ஒரு நற்பெயர் வந்து அது சீர்குலைந்ததை நம்ம பார்க்க முடியுது. இப்போ இன்றைய விளக்கத்தில் வந்து அது எல்லாத்தையுமே அவர் விளக்கம் சொல்லியிருக்கார். அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிரான எல்லா விமர்சனங்களுக்குமே இன்றைக்கு வந்து அவர் விளக்கம் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, குடும்பத்தினரினுடைய கடுமையான நிர்பந்தம் காரணமாக, குறிப்பாக இந்த அன்புமணி ராமதாஸ் அவருடைய கடும் நிர்பந்தம் காரணமாகத்தான் இந்த கட்சி இப்படி வீணா போயிடுச்சு அப்படிங்கிறத அவர் ஓப்பனாகவே வந்து சொல்லியிருக்கிறார். அன்புமணி ராமதாஸும் அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்களும் ராமதாஸினுடைய காலை பிடிச்சு கதறி அழுது பிஜேபி கூட தான் போய் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கதறி அழுதாங்க அப்படின்னு சொல்லி அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு சமுதாயம் இன்றைக்கு வந்து அவங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு வலிமை மிக்க ஒரு சமுதாயம். அவங்க கரெக்டான முறையில் அரசியல் காய் நகர்த்தல்களை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு சக்தியாக தமிழ்நாட்டில் வந்திருக்க முடியும். அதுல வந்து எந்த இடத்துல கோட்டை விட்டோம், எந்த இடத்துல சறுக்கணும் அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த அவருடைய பேட்டியின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அபாயமான கட்டத்தில் இருக்குது, அபாயமான ஒரு இடத்துல வந்து இருக்கு. இவர்கள் போய் பிஜேபி கூட அன்புமணி அவர்கள் போய் பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்து அந்த கட்சியை வந்து அழித்து விட்டார், ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாரு அப்படிங்கறத அவருடைய தந்தையை வந்து இன்னைக்கு சொன்னதை நம்ம பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளுக்குமே இது ஒரு பாடம். ஏன்னா பிஜேபி அப்படிங்கிற கட்சி வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு புறக்கணிக்கப்பட்ட கட்சியாக இருக்கு. அவர்கள் மத்தியில் அவங்களுக்கு செல்வாக்கை பயன்படுத்தி இங்கே உள்ள கட்சிகளை மிரட்டி அவர்கள் வந்து காய்களை நகர்த்தி தங்கள் காரியங்களை சாதிச்சுக்கிறாங்க. பட் அதனால யார் பாதிக்கப்படுறாங்கன்னா இங்கே உள்ள கட்சிகள் தான். அதுல ஒரு கட்சியாகத்தான் இன்று பாமகவில் உள்ள இந்த கதறல்களை நாம பார்க்க முடியுது. ஓகே சார், இப்போ அன்புமணி ராமதாஸ் வந்து எதுக்காக பிஜேபியில கூட்டணி வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு? அன்புமணி ராமதாஸ் வந்து மத்திய அமைச்சராக ஆனது காங்கிரஸ் பீரியட்ல 2004 காலகட்டத்தில் தான் முதன்முறையாக அவர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக வர்றாரு. அதற்கு முன்பு பாமக வந்து மத்திய அமைச்சரவையில் இருந்தாலும் கூட அன்புமணி ராமதாஸ் அப்பதான் 2004 வர்றார். 2004 to 2009 காலகட்டத்தில் அவர் மத்திய அமைச்சராக இருக்கிறார். இந்த டைம்ல அவர் என்ன செய்யறாருன்னா, மருத்துவக் கல்லூரிகளுக்கு வந்து அனுமதி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அவங்களுக்கு வந்து எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கரெக்டாக இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி கொடுக்க முடியும். மாணவர் சேர்க்கையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலுமே வந்து அதற்கு வந்து அனுமதி மத்திய அமைச்சர் தான் கொடுக்கணும். இப்படி அனுமதி கொடுக்கும்போது அவர் வந்து முறைகேட்டில் ஈடுபட்டார் அப்படிங்கிறத அவர் மீது வழக்கு. அந்த வழக்கு வந்து சிபிஐ விசாரணையில் இருக்குது, டெல்லி நீதிமன்றத்தில் விசாரணை நடந்துட்டு இருக்கு. பட் இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆக போகுது இந்த வழக்குகள் பதிவு செஞ்சு. இப்போ 20 வருஷமா அவருக்கு வந்து ஏன் தண்டனை வழங்கப்படல, அந்த வழக்கின் நிலை என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. 2014 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. அவர் காங்கிரஸ் பீரியட்ல தான் இந்த தவறு நடந்திருக்குது. காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய வகைக்கும் அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்படலை. இப்போ நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்க முடியும்னா, காங்கிரஸ் ஆட்சியில் அந்த தவறு நடந்ததுனால ஒருவேளை காங்கிரஸ் அரசாங்கம் அவருக்கு வந்து தண்டனை கொடுக்காம அவரை காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். பட் அதற்கு பிறகு 2014க்கு பிறகு இப்போ வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமா பிஜேபியினுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்குது. இப்போ இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில வந்து 10 ஆண்டு காலத்துல ஏன் அவர் மீதான வழக்கு விரைவுபடுத்தப்படல அப்படிங்கிறத கேள்வி. அப்ப அவர் வந்து பிஜேபியோட கூட்டணி வைத்தால் மட்டும்தான் அந்த வழக்கில் இருந்து அவர் விடுவிக்கப்பட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருப்பதாக புரிந்து கொள்ளப்படுது. சரிங்களா? எனவே வந்து பாத்தீங்கன்னா அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ராமதாஸ் வந்து தெளிவா சொல்றாரு, இவரை வந்து மத்திய அமைச்சரே இவர் அரசியலுக்கே வரக்கூடாதுங்கிறது எங்க நிலைப்பாடு. ஆனா எல்லாரும் சேர்ந்து இவரை வந்து இவருக்கு பதவி கொடுக்கணும்னு சொல்லி எல்லாம் வற்புறுத்தி அதற்கு பிறகு அவருக்கு அந்த பதவியை வந்து நாங்கள் வந்து கொடுத்தேன். இப்போ அதுதான் இப்போ தவறாக போய் முடிஞ்சிருக்குது. இப்போ அந்த அவருக்கு பதவி இல்லைன்னா வேற ஒரு அமைச்சர் வந்து ஒரு பதவி கொடுக்கப்பட்டு அவர் மீது ஊழல் வழக்குனா பிரச்சனை இல்லை, கட்சி காப்பாற்றப்பட்டிருக்கும். இப்போ இவர் போய் அதில் சிக்கனதுனால தான் கட்சி வந்து அழிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பிஜேபியுடன் அந்த கூட்டணி வந்து எவ்வளவு மோசமானதுங்கிறத ராமதாஸ் மிக தெளிவாக அந்த நையாண்டியோடு அவர் சொன்னதா இன்றைக்கு வந்து கூடா நட்பு கேடில் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த கட்சி வந்து ஒண்ணும் இல்லாம போயிடுமோ, அழிஞ்சிருமோங்கிற ஒரு பயத்தை வந்து அவர் இதன் மூலமா வெளிப்படுத்தி இருக்காரு. அழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றாரு அவரு. ஏன்னா இப்ப ராமதாஸ் அவருக்கு வயது ஆகிவிட்டது. இன்றைக்கு அவர் கூட்டிய கூட்டங்கள்ல
கட்சிக்காரர்கள் வந்து வரல, அவர் நான் செத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் வந்து 100 பேர்த்துக்கு மேல வருவாங்கன்னு நினைச்சும்போது வெறும் 8 பேர் தான் வந்தாங்க கடைசியா நடந்த அந்த கூட்டத்துல. அதுலயே நான் வந்து இறந்துட்டேன் அப்படிங்கிற ரொம்ப வேதனையோடு சொல்றாரு. அப்ப என்னன்னா கட்சி அவருடைய கட்டுப்பாட்டை விட்டு கிட்டத்தட்ட போயிடுச்சு. ஆனால் பட் அந்த கட்சி உருவாக்குனது, அந்த கட்சி இவ்வளோ தூரம் அதுக்கு அங்கீகாரம் பெற்றது எல்லாமே அவர் தான். பட் கட்சி இன்றைக்கு அவருடைய கிரிப்லேருந்து போயிடுச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இன்றைய சூழலில் தமிழ்நாட்டு அரசியலில் பாமகவிற்கு ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் தான் இருக்குது. அதாவது ராமதாஸும் அன்புமணி ஒன்றாக இருந்தபோதே அவர்களால் பெரிய அளவில் தேர்தல் வெற்றியை பெற முடியல. பட் இன்றைக்கு வந்து ராமதாஸே ஓப்பனாக எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணிட்டாரு. பட் இதற்கு பிறகு வந்து பாமக எப்படி வந்து மேலே வரும் அப்படிங்கிறது தெரியல. தன்னுடைய மகன் அப்படி இருந்தும் கூட அவர் மீது பல சீரியஸ் குற்றச்சாட்டுகளை ராமதாஸ் சொல்றாரு. எந்த அளவுக்குன்னா அன்புமணி பொய் பேசுறாரு, எனக்கு எதிராக செயல்படுறாரு, என்னை அதாவது கட்சி எல்லாம் சேர்ந்து என்ன முடிவு பண்றாங்கன்னா ராமதாஸ் தான் கட்சியை பார்த்து கொள்ள வேண்டும், அன்புமணி மக்கள்கிட்ட போய் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி கட்சியில முடிவு செய்யப்படுது. எல்லா கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளும் சேர்ந்து முடிவு செய்யறாங்க. ஆனா அன்புமணி தன்னை வந்து சிறை வைத்தார், தன்னை வந்து வீட்டுக்குள்ள வந்து வைத்து கதவை பூட்டி யாருமே தன்னை சந்திக்க கூடாத வகையில அன்புமணி செஞ்சுட்டாரு. அப்போ இந்த கட்சி பொறுப்புகளை வந்து தீவிரமான பாத்துக்கணும்னு அன்புமணி நினைக்கிறாரா? கட்சி ஒட்டுமொத்தமாக கட்சியில கண்ட்ரோல் பண்ணி அங்கே பதவிகள் கொடுக்கறதுல இருந்து தேர்தல் கூட்டணி வரைக்கும் எல்லாத்தையுமே தான் மட்டுமே செய்யணும்னு சொல்லி அன்புமணி நினைச்சு அப்படி செஞ்சதுனால தான் இன்றைக்கு வந்து பாமக வந்து மிக மோசமான சரிவை சந்திச்சிருக்குதுங்கிறத அவரே ராமதாஸே வந்து சொல்லியிருக்கிறார். ஓகே சார், இப்போ இங்க ஒரு கேள்வி என்னன்னா, இவர் மேல இருக்கிற ஒரு சுமத்தப்பட்ட ஒரு குற்றத்துல இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கணும்னு சொல்றாரு. அப்போ இவர் வந்து எப்படி சார் தன்னோட பதவியை காப்பாத்திக்கணும், தன்னை காப்பாத்திக்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்கு அரசியல்ல ஒரு பதவிக்கு வரணும்னு நினைக்கிறவரு எப்படி மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்? அது முடியாதுங்கிறதுனால தான் மக்களே அந்த கட்சியை வந்து தேர்தலில் புறக்கணிச்சிருக்கிறாங்க. வன்னிய சமூக மக்களே வந்து பெரிய ஆதரவு அளித்து வந்தாங்க அந்த கட்சிக்கு. இன்றைக்கு ஏன் வந்து அவர்களே விலகி போய் திமுகவை அதிமுகவை ஆதரிக்கிறாங்க அப்படின்னா அது இவங்க இந்த 2 பேரும் செய்த தவறுகள் தான். பட் அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து இன்றைக்கு வந்து திருத்திக்கிட்டார் ராமதாஸ். ஆனா அன்புமணி இன்னும் அவர் செய்த தவறு அப்படிங்கிறத அவர் இன்னும் உணரல அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஒரு பக்கம் வந்து திரு ராமதாஸ் அவர்கள் பண்ண அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவரோட நேர்மை வந்து நம்ம பாராட்டி தான் சார். கண்டிப்பா இந்த வயசுலயாவது அவர் வந்து எல்லா உண்மைகளையும் போட்டு உடைச்சிருக்கிறாரு. இதனால வந்து நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் ஆயிருமோ, தன்னுடைய மகனை பத்தி பேசுறதுனால ஏதாவது ஆயிருமோ, அதெல்லாம் தூக்கி வீசிட்டு அந்த சமூகத்துக்காகவும் அந்த கட்சியை நம்பி இருக்கக்கூடியவர்களுக்காகவும் வெளிப்படையாக அவர் பேசியிருக்கிறார். கண்டிப்பா அவரை பாராட்டி ஆகணும். அப்போ முழுக்க தான் உருவாக்கின ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டையா இருந்த ஒரு கட்சியை வந்து களங்கம் இல்லாம காப்பாத்திக்கணுங்கிற நோக்கத்துல மனசு விட்டு எல்லாமே பேசியிருக்காரு. கண்டிப்பா கடைசி முயற்சி எடுத்திருக்கிறார். இப்ப அவர் பேசுனது கூட ஏதோ அவங்க பையனை ஒழிக்கணும் அப்படின்னோ அல்லது அந்த கட்சியை ஒழிக்கணும்னா அல்லது வன்னியர் சமூகத்துக்கு எதிராகவும் அவர் பேசல. ஓகே சார், இது எல்லாவற்றையும் காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் இன்னைக்கு வந்து பேசி தன் சமூகமும் தான் உருவாக்கின அந்த கோட்டை அந்த கட்சியை வந்து என்னைக்கும் அழியாம நிலைச்சு நிக்கணுங்கிற நோக்கத்துல அவர் செயல்பட்டு இருக்கிறாரு. இப்ப அதே மாதிரி சார் இன்னொரு கேள்வி, இப்போ இன்னைக்கு இல்ல நாளைக்கு திரு ராமதாஸ் அவர்களுடைய காலத்துக்கு அப்புறம் எல்லாமே மகனான அன்புமணி அவர்களுக்கு தான் அது வரப்போகுது. அப்போ இது தெரியாம அவர் இந்த அளவுக்கு இப்படி பண்ணிருப்பாரா? அதைத்தான் அவரும் சொல்றாரு. ராமதாஸே என்ன சொல்றாரு, எப்படினாலும் உங்களுக்கு தானே அந்த கட்சி வரப்போகுது, அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க? இது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு நடவடிக்கை இல்லை சார். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு பதவியில் இருந்தவர், இவ்வளோ வயசு, ஒரு அனுபவம் மிக்க ஒருத்தர், அப்படி இருக்கிறப்ப ஒரு அரசியல் வாரிசா இருந்து இந்த ஒரு லாஜிக் கூட இல்லாமையா அவர் வந்து கட்சியில தன்னிச்சையா செயல்பட்டு இருப்பாரு. ஒருவேளை கட்சியில் இருக்கக்கூடிய நம்ம சினிமால நெப்போ கிட்ஸ்னு ஒரு விஷயத்தை கேள்விப்படுவோம் அடிக்கடி. அதாவது பெரிய மனிதர்களுடைய குழந்தைகள், அவங்களுக்கு எந்த வழியும் வருத்தமும் எதுவுமே இருக்காது, எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. அவங்க வந்து எப்படின்னா அவங்க ஒரு தனி உலகத்துல இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருவர் தான் அன்புமணி ராமதாஸ். ராமதாஸ் அவர் சொல்றாரு, 35 வயசுல நான் ஒரு கேபினெட் அமைச்சராகினேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். 35 வயதுல 2004 2008 வரைக்கும் 35 வயசுல கேபினெட் அமைச்சர் பதவி இவருக்கு எந்த விதமான உழைப்பும் இல்லாம கிடைச்சிருச்சு. அவருடைய தந்தை அதற்காக எவ்வளவு உழைச்சிருப்பார், எவ்வளவு தூரம் கட்சிக்காக எவ்வளவு தூரம் பாடுபட்டு இருப்பார். அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பதவி கொடுக்கும்போது அதுல போய் வந்து முறைகேடு செஞ்சு அந்த பணத்தை வச்சு நீங்க இப்ப என்ன செய்ய முடியும்? ஆட்சி அதிகாரமே நீங்க சரியா இருந்தீங்கன்னு சொன்னா ஆட்சி அதிகாரமே உங்கள்கிட்ட வந்திருக்கும். நிச்சயமா தமிழ்நாட்டு மக்கள் வந்து நிச்சயமாக மாற்றத்தை வந்து நோக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த 2 கட்சிகளினுடைய இதுல இருந்து நம்ம இந்த பிடியில இருந்து நம்ம வந்து எப்போ விடுபடுவோம், எப்போ ஒரு நல்ல ஆட்சி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களினுடைய ஒரு எண்ணமாக இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வந்து இவர் என்ன செய்ய நழுவ விட்டுருக்கார். இவருடைய தவறின் காரணமாக இவர் நழுவ விட்டுருக்கார். முறைகேடு புகார்
வந்து நீதிமன்றத்தில் நிரூபணம் ஆயிருக்கு, குற்றப்பத்திரிக்கை சார்ஜ் ஷீட்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ம். இப்போ இவர் தவறு செஞ்சிருக்கிறாரு. அந்த தவறுக்கான தண்டனை அவர் அனுபவிச்சு அவர் வந்து கட்சியை வந்து காப்பாற்றுவதற்கு பதிலாக என்ன செய்கிறாருன்னா, அந்த கட்சியை பயன்படுத்தி சீல்டாக பயன்படுத்திக்கிட்டார். இப்போ அதனுக்கு சீல்டாக பயன்படுத்தும் போது அந்த கட்சி அந்த எல்லா தாக்குதல்களையும் அம்புகளையும் அந்த கட்சி தாங்கிட்டு இருக்குது. ஓகே சார். அப்போ ஒருவேளை ஒரு பேச்சுக்கே வச்சுக்கலாம். இப்போ அன்புமணி அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில அந்த பாமக கட்சியினுடைய நிர்வாக பொறுப்பு எல்லாத்தையுமே ஏத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுல இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்னு பாக்குறீங்க? நிச்சயமாக ஸ்பிளிட் தான். கட்சி வந்து இன்றைக்கு வந்து ஒரு பிளவு தான். ராமதாஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டாரு. இனிமேல் வந்து கண்டிப்பாக மூத்த தலைவர்கள் யாரும் வந்து அன்புமணி பக்கம் போக போறது கிடையாது. பட் கட்சியினுடைய கட்டமைப்பு அவர்கிட்ட தான் இருக்குது. அதை அவர் கண்டினியூ பண்ண போகிறார். பட் அதில் இதற்கு பிறகு இப்போ பாமகவுக்கு இது வரைக்கும் இருந்த அந்த இமேஜ் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த பேட்டிகளில் அது உடைக்கப்பட்டிருக்கு. இதற்கு பிறகும் அவங்க சரியான முடிவை வந்து எடுத்து அவங்களுடைய அதாவது அது வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களினுடைய ஒரு கட்சி. அவங்க வந்து அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்காக அவங்க போராடினாங்கன்னா நிச்சயமாக அவங்களை யாருனாலையும் எதுவும் செய்ய முடியாது. அவர்கள் பலம் அடைஞ்சிட்டே தான் போவாங்க. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தமிழ்நாடு மக்களால் புறக்கணிக்கப்பட்ட பிஜேபி கூட போய் கூட்டணி வைத்து கொண்டு அவங்க தரக்கூடிய அந்த பதவிகளை வாங்கி வைத்துக்கொண்டு தேர்தலில் தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, பிஜேபி கூட தான் போவேன் அப்படின்னா இது எந்த மாதிரி நிலைப்பாடு? நிச்சயமாக அந்த கட்சி வளரவே வளராது. நேர்களே, இவ்வளோ நேரமா ஊடகவியலாளர் திரு முகமது இஸ்மாயில் அவர்கள் கிட்ட இந்த பாமக கட்சி எப்படி உருவாச்சு, அந்த கட்சி எப்படி வளர்ந்து பலம் அடைஞ்சது அப்படிங்கிறத பற்றியும், இந்த திரு ராமதாஸ் அவர்கள், திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான இந்த சின்ன சின்ன விரோத போக்கு இது எல்லாம் மறைஞ்சு கட்சி மறுபடியும் பழைய ஒரு இதுல உத்வேகம் எடுத்து விஸ்வரூபம் எடுக்குமா என்னங்கிறத காலம்தான் பதில் சொல்லும். நாமளும் பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். மறுபடியும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜி பரணி. வணக்கம் நேயர்களே.